எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் பெத்தேலுக்குப் போனார்கள். ரெண்டாவது அவர் எங்க போறாரு? பெத்தேலுக்கு போறாரு. இப்போ உடன்படிக்கைக்குள்ள வந்தாச்சு. நம்ம உண்மை உள்ளவர்களா இருக்கிறோன்ற இடத்துல இருந்து வரேன் நான் இப்போ. ஏன்னா அந்த உடன்படிக்கை பெர்ஃபெக்டா இருந்தா நீங்க அடுத்த ஸ்டெப்புக்கே போக முடியும். இப்போ உடன்படிக்கைக்குள்ள வந்து பெர்ஃபெக்டா போகும்போது அடுத்து நீங்க போக வேண்டிய இடம் எது? பெத்தேல். பெத்தேல்னா உங்க எல்லாருக்கும் தெரியும், தேவனுடைய வீடு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்போ அதுக்கப்புறம் தான் சர்ச்சுக்கு வரணுமா அப்படின்னா அது அர்த்தம் இல்லை. நமக்கு சர்ச்சுக்கு வந்தாதான் கம்யூனியனே கிடைக்கும். ஆமா தானே? சர்ச்சுக்கு வந்தானே கம்யூனியன் கிடைக்கும். ஆனா இங்க பெத்தேல் என்பதற்கான அடையாளம் அல்ல. அவர் எங்கே போக சொல்லுகிறார்? என்னை பெத்தேலுக்கு போக சொல்லுகிறார். பெத்தேல் என்ற அடையாளம் என்ன? தரிசனம். முதலாக பரலோகத்திற்கு வாசல் திறந்திருக்கிறது என்கிறதை கண்ட இடம் எங்கன்னு கேட்டீங்கன்னா பெத்தேல்ல தான் நடக்கும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ, ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். இங்கேதான் வசனம் சொல்லுது, ஒரு ஏணி வானத்துக்கு வைக்கப்பட்டிருக்கிறதையும் அந்த தரிசனத்தையும் யாக்கோபு பார்க்கிறார். இந்த வசனத்தை எப்படி பார்க்கணும்னு நான் உங்களுக்கு சொல்றேன். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, பழைய ஏற்பாடு முழுக்க புதிய ஏற்பாட்டினுடையதான காரியங்கள் மறைவாய் இருக்கும். இப்ப இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாக்கோபு என்றால் இஸ்ரவேல். இஸ்ரவேல் ஏசாவுக்கு பயந்து எங்க வராரு? ஊரை விட்டு ஓடுறாரு. அதே மாதிரி இஸ்ரவேல் ஜனங்கள் தேசத்தை விட்டு துரத்தப்படுவார்கள். அப்படி போகும்போது ஒரு சொப்பனம் வழியில ஒன்று நடக்கும். அதுல என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு ஒரு சொப்பனம், நித்திரை காலம்னு வச்சுக்கோங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் காணாமல் போன காலம் அது. கிபி 70 இருந்து 1948 வரைக்கும் வச்சுக்கோங்க. நித்திரை காலம், இஸ்ரவேல் படுத்துடுச்சு, இல்லாத காலம். இப்போ அதுல அவருக்கு தரிசனம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. ஏணி யாரு? இயேசு கிறிஸ்து. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் கடைசி வசன வாசி. பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இங்க என்ன இருக்கு பாருங்க. ஆதியாகமம் 28ல அங்கே ஒரு ஏணி பூமியில வைக்கப்பட்டிருந்தது, அந்த நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதுல தேவதூதர்கள் ஏறுகிறவர்களாயும், இங்க மனுஷகுமாரன் மேல ஏறுகிறதும் இறங்குறதும், இங்க ஏணியின் மேல ஏறுகிறதும் இறங்குகிறதும். அப்ப அந்த ஏணி யாரு? இயேசு கிறிஸ்து. அது எங்கே இருந்தது? பூமியில வைக்கப்பட்டது. அது நுனி எங்கே எட்டி இருந்தது? வானத்தை எட்டி. அப்ப இதான் வழி. இது எங்க வரும்? இஸ்ரவேல் தன் தேசத்தை விட்டு ஓடும் போது வரும். நடுவுல இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் தேசத்தை விட்டு கிபி 70 போகும்பொழுது புதிய உடன்படிக்கை தொடங்குகிறது. அப்பதான் முதலாக பரலோகத்திற்கு வழி திறக்குது. இப்பதானே சொன்னோம், கம்யூனியன் வந்தோன்னா என்ன வருது? வழி வருது. இப்போ இந்த தரிசனம் தான் யாருக்கு கொடுக்கப்படுகிறது? யாக்கோபுக்கு கொடுக்கப்படுகிறது. யாக்கோபு என்றால் இஸ்ரவேல். அப்ப இவன் பெத்தேலுக்கு போறனா என்ன அர்த்தம்? கம்யூனியன் எடுத்த உடனே அடுத்து உங்களுக்கு இருக்க வேண்டிய தரிசனம் என்ன, நீங்கள் காண வேண்டிய தரிசனம் என்னவென்றால், நான் அடுத்து புறப்பட்டு எங்க போனோம்? பரலோகத்துக்கு போகணும். இதோட கூட என்னுடைய பிரயாணம் எதை நோக்கி தொடங்குறது? பரலோகத்தை நோக்கி தொடக்கிறது. அந்த தரிசனத்துக்குள்ள வரணும்னு அர்த்தம். பெத்தேலுக்கு வரணும்னா சர்ச்சுக்கு வரணும்னு அர்த்தம் இல்ல. எங்க வரணும்? தரிசனத்துக்குள்ள வரணும். எந்த தரிசனத்துல வரணும்? பரலோகத்துக்கு போற தரிசனத்துல வரணும். எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு பரலோகத்தின் தரிசனத்துல இருக்கீங்க? நான் சபைக்கு பரலோகத்துக்கு போறதுக்காக தான் வரேன் அப்படிங்கிறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? நமக்கு எல்லாருக்குமே சர்ச்சுக்கு வருவதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. எல்லாருக்கும் ஒரு காரணம் இருக்கு. அது என்ன வேணா இருக்கலாம். ஹீலிங்கா இருக்கலாம், டெலிவரன்ஸா இருக்கலாம், பிளஸ்ஸிங்கா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனால் சபை இது எதற்கான இடமும் கிடையாது. பிளஸ்ஸிங்கும் கிடையாது, ஹீலிங்கும் கிடையாது, டெலிவரன்ஸுக்கும் கிடையாது. அப்படின்னா இதெல்லாம் சர்ச்சில் இல்லையா? அதெல்லாம் இருக்கு. ஆனா சர்ச்சு அதுக்கான இடம் இல்ல. சர்ச்சு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கான இடம். சபை பரலோகத்துக்கு கொண்டு போகிற இடம். அதுக்கு தான் இந்த இடம். அதுல இதெல்லாம் கூட கொடுக்கப்படும். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல என்ன நடக்கும்? ஹீலிங் நடக்கும், டெலிவரன்ஸ் நடக்கும், பிளஸ்ஸிங் நடக்கும், எல்லாமே இருக்கும். என்னைக்காவது சபைக்கு வரும்போது நான் எதற்கு சபைக்கு வருகிறேன்? என்னை கர்த்தர் எதற்கு இந்த சர்ச்சுக்கு கூட்டு வந்தாரு? நீங்கள் இங்க ஆசீர்வதிக்கப்படுவதற்காக வரவில்லை. இதெல்லாம் கர்த்தருடைய பார்வையில ஒண்ணுமில்லாத பீனட்ஸ் மாதிரி. இதுதான் நம்ம சபைக்கு வரதுக்கான வேலையா? ஆனால் கர்த்தர் உங்களை கொண்டு வந்து எதுக்கு தெரியுமா? பெத்தேலுக்கு
தரிசனத்தை பெற்றுக்கொள்வதற்கு. நான் இங்கிருந்து நான் பரலோகத்துக்கு போக வேண்டும். நான் இனி என் பிரயாணம் முழுக்க பரலோகத்தை குறித்து இருக்கும். இனி அதனாலதான் பவுல் சொல்றாரு, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழுகிறார். நான் அவரோடு கூட மரித்தேன், சிலுவையில் அறையப்பட்டேன். இனி என்னுடைய தாட் ஃபுல்லா கிரைஸ்டுடைய தாட். இன்னைக்கு இருக்குதா சபையில? இன்னைக்கு எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கு. சர்ச்சுக்குள்ள ஆளாளுக்கு ஒரு சபை குறிப்பு, ஆளாளுக்கு ஒரு தேவை, ஆளாளுக்கு ஒரு எதிர்காலத்தின் திட்டம். ஏங்க இதெல்லாம் இருக்கக்கூடாதா? நான் சொல்றேன் இருக்கக்கூடாது. ஏன் இருக்கக்கூடாது? என்னைக்காவது உங்க பிள்ளை உங்ககிட்ட ஒரு 2-3 வயசுல பேச ஆரம்பிச்சதுல இருந்து, அப்பா என் பேர்ல இடம் வாங்கிட்டீங்களாப்பா, எனக்கு கல்யாணம் பண்ணதுக்கு நகை சேர்த்துட்டீங்களாப்பா அப்படின்னு கேட்டா உங்களுக்கு டென்ஷன் ஆகாதா? நீங்க என்ன சொல்லுவீங்க? அதை அந்த காலத்துல எல்லாத்தையும் பண்ணி தொலைக்கிறேன், இப்ப நீ படிக்க வேண்டியதை படிச்சு தொலை சொல்லுவீங்களா மாட்டீங்களா? உங்க பையன் வந்து கேட்கறான், அப்பா எனக்கு 44 சைஸ்ல ஒரு சட்டை வாங்கி கொடுங்க. டேய் உனக்கு 6 வயசு தானடா ஆகுது, எதுக்குடா? அப்ப நான் 44 வரமாட்டேனா? என் மேல உங்களுக்கு விசுவாசம் இல்லையா? அவிசுவாசமா பேசுறீங்களா? நான் பலுகி பெருக மாட்டேனா? நீ வரும்போது 44 நான் வாங்கி தரேன். இப்போ உனக்கு என்ன நீங்க சொல்லுவீங்களா மாட்டீங்களா? அதே தானே தேவனும் சொல்றாரு. 60 வயசுல வரப்போறதுக்கு இப்பவே தேவனிடத்துல அவர் ஐஸ்வர்ய சம்பந்தர். அவர் கிள்ளி கொடுத்தாலே நமக்கு அள்ளி கொடுத்த கணக்கு. ஏன்னா அவர் கை பெருசு. இங்க உட்காந்துக்கிட்டு வெறும் உலக காரியங்களுக்கு மட்டுமே ஜெபிக்கிறது. ஆண்டவர் சொல்றார், நீ போ, உன்னோட தரிசனத்தை எங்க மாத்து? பெத்தேலுக்கு மாத்து. வானம் திறந்திருக்கிறதையும், ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறதையும், தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும், நான் பரலோகத்துக்குரியவன், நான் பரலோகத்துக்கு போறதுக்கு சர்ச்சைக்கு வந்திருக்கிறேன். வரும்போது ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இன்னும் என்கிட்ட என்ன குறை இருக்குது? நான் இன்னும் என்ன மாறணும்? பரலோகத்துக்கும் எனக்கும் என்ன தடை இருக்கு? அதை எனக்கு மாத்துங்க, அதை எனக்கு மாத்துங்க. நான் ஒரு சாட்சியாவே நான் உங்களுக்கு சொல்றேன். இதை எங்களுக்கு இன்னைக்கு இல்ல, இந்த மெசேஜுக்காக ஆண்டவர் எங்களுக்கு சொல்லல. எங்கள் சபையில எங்களுக்கு அப்படி சொல்லி கொடுத்தாங்க. அன்னைக்கு உள்ள பரிசுத்தவான்கள் அப்படிதான் போதிச்சாங்க. சோ எங்களுக்கு இந்த இதை பத்தின ஒரு கவலை என்னைக்குமே வந்ததே கிடையாது. எந்த ஒரு காலத்திலும் எதை பத்தின மேல ஒரு ஃபியூச்சர் கவலை கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கவே இல்லை. ஒரு தடவை கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு வேலை இல்லாத ஒரு டைம் ஒன்று வந்தது. ஒரு நாள் நடு தெரு ஒரு இடத்துல ஓரமா நிக்கிறேன். நிற்கும் போது ஒரு ஏதோ ஒன்று சூழ்நிலை நின்றுகிட்டு இருக்கிறேன். ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே என் வாழ்க்கை இப்படியே போயிடுமா? இப்படியே ரோட்லயே போயிருமா? இப்படியே தான் நான் போவேன். ஆண்டவர் சொன்னாரு, உன்னை நான் கரம் பிடிச்சிருக்கிறேன், உன்னை நான் நடத்துவேன். அன்னைக்கு நான் இருந்தது ரோட்ல, எந்த விதமான சோர்ஸ் இல்லை, எதிர்காலம் இல்லை, என்ன பண்ணுவோம் தெரியாது. ஆனால் ஒண்ணு மட்டும் நிச்சயம், இங்கே கொண்டு வந்து நிறுத்துவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அடுத்த 22 வருஷம் கர்த்தர் நடத்தி இருக்கிறார். நம்மை நடத்தாம கர்த்தர் வேற யாரை நடத்த போறாரு? நமக்கு ஏன் ஆண்டவர் மேல இவ்வளவு அவநம்பிக்கை? எவ்வளோ கொடுத்தாலும் ஆண்டவர்கிட்ட திருப்பி திருப்பி, ஆண்டவரே எனக்கு அதை கொடுங்க, இதை கொடுங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க. இதுவரைக்கும் நடத்தின தேவன் இனியும் நடத்த போதுமானவராய் இருக்கிறார். விசுவாசத்தை துவக்கினவர் முடிக்கவும் போதுமானவராய் இருக்கிறார். அதையே யோசிச்சுட்டு இருக்காதீங்க. உலக பிரகாரமா அது வேணும் இது வேணும். சில நேரங்கள்ல இது உங்களை என்ன பண்ண தெரியுமா? இந்த தரிசனத்தையே பார்க்க விடாம பண்ணிடுது. பரலோகத்துக்கு போக விடாம பண்ணிடுது. நீங்க பெத்தேலுக்கே வரல, எங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க? கில்கால்லையே இருக்கிறீங்க. உடன்படிக்கை இருக்கு, சர்ச்சுக்கு வரோம், எல்லாம் பண்றோம். ஆனா ஏன் வந்தோம்? இது 2வதாக நாம் செய்ய வேண்டிய பிரயாணம். இப்ப இதை கிராஸ் பண்ணணும். இந்த தரிசனம் வந்த உடனே உங்களுக்கு அடுத்து என்ன வரும்? வாசிங்க 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவே, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். எரிகோவுக்கு போகணும். எரிகோ என்றால் என்ன? எரிகோ என்பது என்ன? நம்முடைய பார்வையில எல்லாம் எரிகோ எப்படி இருக்குது? கன்ஃபார்மா நமக்கு எல்லாருக்கும் எரிகோனா என்ன அர்த்தம்? ஒரு சாபமான இடம். அது ஒரு சாபமான இடம். அங்கே சபிக்கப்பட்டது. எரிகோ தீக்கரையாக்கப்பட்டது. ஆண்டவர் சொல்றாரு, எரிகோல இருந்து எதையும் எடுக்காதேங்கிறாரு. எல்லாமே உண்மை, மாற்று கருத்து இல்லை. ஆனால் நீங்கள் பார்க்கறது எல்லாமே பழைய ஏற்பாட்டுல ஒரு சிச்சுவேஷன் வரைக்கும் இருந்த எரிகோ. ஆனா ஒரு பீரியட்ல அந்த எரிகோ கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறது. கரெக்டா எலியா வர்றதுக்கு முன்னாடி என்ன நடந்தது பாருங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா வரும்போது, இப்பதான் எலியா ஃபர்ஸ்ட் உள்ள நுழைறாரு. எலியா என்பது சபைக்கு அடையாளம், நல்ல கவனிங்க. இப்பதான் சபைக்கு அடையாளம். எலியா உள்ள நுழைறாரு. நுழையறதுக்கு முன்னாடி என்ன நடக்குது பாருங்க. அதுக்கு முந்தின வசனம் வாசிங்க. அவன் நாட்களிலே பெத்தேல் ஊரானாகிய ஈயேல் எரிகோவை கட்டினான். கர்த்தர் நூனின் குமாரனாகிய யோசுவாவை கொண்டு சொல்லியிருந்த வார்த்தையின்படியே அவன் அதன் அஸ்திபாரத்தை போடுகிற போது அபிராம் என்னும் தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கிற போது செகூப் என்னும் தன் இளைய குமாரனையும் சாக கொடுத்தான். இது பார்க்கறதுக்கு இப்படி இருக்குல்ல, ஆக்சுவலா அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் உள்ளே நுழையும் போது எரிகோ இடிக்கப்படுகிறது. எலியா நுழையும் போது
கட்டப்படுகிறது. புரியுதா உங்களுக்கு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கான உலக பிரகாரமான எரிகோ அது. அவங்க கானானுக்குள்ள நுழையும் போது அது இடிக்கப்படுகிறது. இங்கே இவர் கானானை விட்டு வெளியே போறாரு. யாரு? எலியா. இவர் வெளியே போவதற்கு இந்த எரிகோ கட்டப்படுது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அவங்களுக்காக தான் அந்த எரிகோ வச்சிருந்தாரு. அவங்க வரும்போது அதை இடிச்சிட்டாரு. திருப்பி சபை வருது, எலியா வரும்போது எரிகோ கட்டப்படுது. எதுக்காக? அவங்க கிராஸ் பண்ண மாதிரியே நம்மளும் என்ன பண்ண வேண்டியிருக்கு? கிராஸ் பண்ணி போக வேண்டியிருக்கு. அவங்களுக்கு அது இடிக்கப்பட்டது, நாம அதை கிராஸ் பண்ணணும். இந்த எரிகோ எதுக்கு அடையாளமா இருக்குன்னா, உங்கள் ஆவிக்குரியதான போராட்டம், ஆவிக்குரிய எதிர்ப்பு ஒண்ணு இருக்கும். ஆனால் இது உலக பிரகாரமாக நம்ம வாழ்க்கையில வரும். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ உடன்படிக்கைக்குள்ள வந்துட்ட, தரிசனத்துக்குள்ள வந்துட்ட. ஆனா தரிசனத்துக்குள்ள வரும்போது ஒரு ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் ஒண்ணு வரும். இப்ப எரிகோல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சா? எலியாவுக்கு எரிகோல பிரச்சனை இருந்துச்சா? இல்ல. ஆனா எரிகோவின் ஸ்பிரிட் இருக்கும். அமலேக்க ராஜா செத்துருவான், ஆனா அமலேக்க ராஜாவுடைய ஸ்பிரிட் இருக்கும். பாபிலோன் அழிஞ்சிடும், ஆனா பாபிலோனுடைய ஸ்பிரிட் இருக்கும். அந்தி கிறிஸ்து இன்னும் வரல, ஆனா அந்தி கிறிஸ்துவோடைய ஸ்பிரிட் இருக்கும். அதே மாதிரி எரிகோவுடைய ஸ்பிரிட் ஒண்ணு இருக்கு. இப்ப நமக்கு 2 விதமான போராட்டம் உண்டு. நம்ம அறிந்திருக்கிறபடி நம்ம எல்லாருக்கும் என்ன உண்டு? 2 விதமான போராட்டம் உண்டு. ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனம் வாசிங்க பார்ப்போம். மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவிலுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். இது ஸ்பிரிச்சுவல் போராட்டம். தேவதூதர்களானாலும் வருங்காலங்கள் நிகழ்காலங்கள், அதுபடிதான டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு விதமான ஸ்பிரிச்சுவல் போராட்டத்தை பத்தி பேசுறாரு. அந்த 2 வசனத்துக்கு முன்னாடி வாசிங்க. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ. இது பிசிக்கல் போராட்டம். அங்க இருந்து எல்லாமே முழுக்க முழுக்க ஒரு ஆவிக்குரிய போராட்டம். இது மாம்சத்துல வர்றது. பசி, பஞ்சம், பட்டயம், நிர்வாணம், ட்ரெஸ் இல்ல, சாப்பாடு இல்ல, கொலை பண்ண பாக்குறான், திட்ட பாக்குறான், அடிக்க பாக்குறான், குத்த பாக்குறான். இதெல்லாம் பிசிக்கல் போராட்டம். அது ஸ்பிரிச்சுவல் போராட்டம். 2 இருக்கும். இதே காரியத்தை தான் எலியா கிராஸ் பண்றாரு, சபை கிராஸ் பண்ணும். இங்க முதல்ல உங்களுக்கு என்ன வரும்? ஸ்பிரிச்சுவல் போராட்டம், எரிகோ. இந்த எரிகோவை நீங்க கிராஸ் பண்ணனா கண்டிப்பாக ஒரு ஸ்பிரிச்சுவல் போராட்டம் இல்லாமல் உங்களால் பரலோகத்துக்கு போகவே முடியாது. எப்படிங்க அப்படி சொல்றீங்க அப்படின்னா, ஒரு ஸ்பிரிச்சுவலா கொஞ்சம் நிதானிச்சு பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 வாசிங்க. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். இந்த 3 சவுண்டும் எவ்வளவு நேரத்துக்காக தெரியுமா? ஒரு இமை பொழுது, ஒரு நிமிஷம், 1 செகண்ட்ல இருந்து 60 செகண்ட்ஸ்க்குள்ள. ஆனா அந்த 60 செகண்ட்ஸ்க்குள்ள எத்தனை சவுண்ட் இருக்கு? 3 சவுண்டு. அப்ப எதுக்கு 3 சவுண்டு? அந்த ஒரு நிமிஷத்துல ஏன் போடப்படுது? கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடு, 2வது பிரதான தூதனுடைய சத்தத்தோடு, 3 தேவ. இந்த 3ஐயும் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நம்ம நேரம் இருக்காது. ஆனா அந்த தேவதூதனுடைய சத்தம் ஒண்ணு இருக்கு பாருங்க, அது மட்டும் தான் இப்ப நமக்கு வேணும். தேவதூதன் எப்பெல்லாம் வருவான்னு நல்லா கவனிங்க. தேவ பிள்ளைகள் வரும்பொழுது தேவதூதன் எங்கெல்லாம் வருவான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல நேரங்கள்ல மெசேஜ் கொண்டு வருவாங்க, எல்லாம் வரும்ல. ஆனா அவன் சத்தம் எங்க போடுவான்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு யோசுவா என்கிறதான ஆசாரியன் வஸ்திரம் தரிச்சிருக்கும் போது அவன் மேல் குற்றப்படுத்துறதுக்கு யார் வரும்போது? சாத்தான் வரும்போது தேவதூதன் வந்து அவனை அதட்டுவான், கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. அதே மாதிரி மோசையின் சரீரத்தை குறித்து தர்க்கம் வரும். அப்போ பிரதான தூதன் வந்து சொல்லுவான் சாத்தானை பார்த்து, நீ கர்த்தர் அது கர்த்தருடைய காரியம், நீ தலையிடாதேம்பா. எங்கெங்கெல்லாம் சாத்தான் வருதோ அங்கெங்கெல்லாம் என்ன வரும்? தேவதூதன் வந்து அங்கே நமக்கு ஆதரவாக நிற்பான். சரி, இது சத்தியம். அப்படி இருக்கும்போது வருக நேரத்துல மட்டும் ஏன் தேவதூதன் சத்தம் போடுறான்? அங்க அப்படித்தானே இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம மறுமை புறப்பட்டு போறோம்ல, பரலோகத்துக்கும் நமக்கும் நடுவுல யார் இருக்கா? வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகள். இந்த சேனைகளை ரிமூவ் பண்ணி நமக்கு வழியை ஆயத்தம் பண்றதுக்கு அந்த வானத்தை கிளியர் பண்றது யாருடைய வேலை? தேவதூதனுடைய வேலை. அப்ப நீங்க புறப்பட்டு அப்படி போகும்போது உங்களை முதல்ல தடுக்காது. ஆனா அந்த இடத்துல ஒரு சின்ன போராட்டம் இருக்கு. அந்த இடத்துல யார் இருக்கிறா?
ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர்னு சொல்லுவாங்க. அதான் வானமண்டலத்தின் பொல்லாத சேனை. இது வருகையில போற நம்மளை தடுக்குமானா தடுக்காது. இப்போ சொல்றேன், நாம மர்ரூம் ஆயிட்டோம்னா அது நம்மள என்ன செய்யாது, தடுக்காது. ஆனா அது புரோட்டோகாலும்பாங்க, அவங்களை கிளியர் பண்ணுவாங்க. அதனாலதான் வெளிப்படுத்துற 12ஆம் அதிகாரத்துல வானத்துல யுத்தம் உண்டாயிற்று, தேவ தூதர்களும் சாத்தானும் அவனுடைய தூதர்களும் கீழே தள்ளப்பட்டார்கள். சோ நமக்கு முதல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர்னு ஒண்ணு உண்டு. ஆவிக்குரிய யுத்தம் ஒண்ணு நீங்க கிராஸ் பண்ணணும். இந்த ஆவிக்குரிய யுத்தம் உங்களுக்கு எரிகோ மாதிரி வந்து நிக்கும். இப்போ நிறைய பேரோட தானே ஒரு மெசேஜ் இப்ப சபைகள்ல கடைசியா இருக்கிறது என்னன்னா, இந்த கில்கால் உண்டு, உடன்படிக்கை எடுக்கிறாங்க, கமிஷன் உண்டு. பெத்தேல் உண்டு, பரலோகம் தரிசனம் உண்டு. ஆனா என்ன கிடையாது, எரிகோன்னு ஒண்ணு கிடையாது. எரிகோ இடிச்சாச்சுங்க. ஆண்டவர் அந்த எரிகோவாத்தோட இடிச்சிட்டாரு. ஆண்டவருடைய மரணத்தோட நமக்கு துன்பம் எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. யார் சொன்னது? உங்களுக்கும் எனக்கும் நிச்சயமாய் ஒரு வார்ஃபேர் உண்டு. இயேசு கிறிஸ்து உலகத்தில் உபத்திரவம் உண்டுன்னு தான் சொன்னார். ஏன்னா அவருக்கு உலகத்துல உபத்திரவம் என்ன இருந்துச்சு, இருந்துச்சு. இப்படி நிறைய பேர் இல்லைங்க, இயேசு சொல்லிட்டாரு உங்களுக்கு உபத்திரவத்தை நான் சுமந்து தீர்த்துட்டேன். எங்கேயும் அப்படி சொல்லல. நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்திருக்கிறார். நம்முடைய சாபங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். இன்னொருத்தர் சொல்றார், நாம் ஐஸ்வர்யன் ஆக்கும்படி அவர் என்னவானார். அப்ப நாமெல்லாம் என்னவா ஆயிட்டோம், அப்படிதானே? கரெக்ட் தானே? அப்படின்னா யார் ஃபர்ஸ்ட் ஐஸ்வர்யன் ஆயிருக்கணும்? இயேசுக்கு அப்புறம். இயேசுக்கு அப்புறம் முதல்ல ஐஸ்வர்யனா யார் மாறி இருக்கணும்? அப்போஸ்தலர்கள். நம்மளை விட அவங்க தான் டெடிகேட்டட். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாங்க. அவங்க ஏன் ஆகல? அவர் சொல்றாரு, பசியோ பஞ்சமோ பட்டயமோ நிர்வாணமோங்கிறாரு. பேதுரு சொல்றாரு, வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அவங்க எல்லாம் பாருங்க தர்ம காரியத்துக்கு பணத்தை சேர்த்தாங்கன்னு இருக்கு. அப்புறம் என்ன அர்த்தம்? அப்ப அவங்க ஐஸ்வர்யம் நாங்கன்னு இல்லையே பைபிள்ல. அப்ப அங்க சொல்லப்படுகிற ஐஸ்வர்யம் அது அல்ல. அவர் சிமரா சபையை பார்த்து சொல்லுவாரு, நீ தரித்திரம் உள்ளவனா இருந்தும் உனக்கு இருக்கிற ஐஸ்வர்யத்தை நான் அறிந்திருக்கிறேன். அவரோட அர்த்தம் என்ன? ஸ்பிரிச்சுவல் ஆசீர்வாதத்தை பத்தி பேசுறாரு. இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் கானான்ல இருந்து வெளியே வந்தாங்க. உங்களுக்கு தெரியுமா? போய் மேப் போய் பாருங்க, உங்களுக்கு தெரியும். செங்கடலுக்குள்ள போகாமையே அவங்க கானானுக்கு வர முடியும். செங்கடலுக்குள்ள போகாம கானானுக்கு வர முடியும். ரெட்சிக்குள்ள போகாம இஸ்ரவேல் ஜனங்க எங்க வந்துடலாம்? இஸ்ரேலுக்குள்ள எகிப்துல இருந்து வந்துடலாம். ஆனா கர்த்தர் வசனம் சொல்லுது, கர்த்தர் அவர்களை செங்கடல் வழியாக நடத்தினார்னு இருக்கு. உங்களுக்கு வழியில ஒரு செங்கடல் வரும். சரி, செங்கடல்ல இருந்து ஏறது என்னவா இருக்குது? வனாந்தரமா இருக்குது. ஏன் வனாந்தரத்துல கொண்டு போய் நிறுத்துறாரு? ஏன் ஆண்டவர் நிறுத்தலாமே? ஒரு சோலை வனத்துல போய் நிறுத்தலாமே. வசனம் சொல்லுது, வனாந்தரத்திலே அவர்கள் போய் பாளையம் இறங்கினார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய வாழ்க்கையில செங்கடல் வரும், வனாந்தரம் வரும், இதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் வரும். கிராஸ் பண்ணும். அந்த கிராஸ் பண்ணாம அது நடக்காது. அது நல்லது, அதுதான் டிசைன். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த உலகம் பாவத்தில் இருக்கிறது. இந்த பாவத்தில் இருக்கிற உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு கர்த்தர் நமக்கு பிசிக்கலாவும் சரி ஸ்பிரிச்சுவலாவும் சரி சில இம்யூனிட்டி பவர் உருவாக்கி இருக்கிறாரு. அந்த இம்யூனிட்டி பவருக்கு நீங்க வேலை கொடுக்கணும். கொடுத்துக்கிட்டே இருந்தால்தான் அது உள்ள ஆக்டிவாக இருக்கும். இல்லாவிட்டா என்னவா இருக்காது? ஆக்டிவாக இருக்காது. பல நேரத்துல நம்ம இம்யூனிட்டி, ஸ்பிரிச்சுவல் இம்யூனிட்டி பவர் ஆக்டிவாவே இல்லை. பாருங்க, டாக்டர் சொல்லுவாங்க ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவை ஜுரம் வந்தா நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஒரு 1 இயருக்கு ஒரு தடவை கோல்டு பிடிச்சி ஜுரம் வந்துருது. முன்னாடி உள்ள டாக்டர்ஸ் குறிப்பா சொல்லுவாங்க, ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவை கோல்டு பிடிச்சா மாத்திரை போடாதீங்கம்பாங்க. ஒரு 7 நாள் விட்டுருங்க, அது உடம்புல இருக்கிற நீரெல்லாம் தான் என்ன பண்ணிடும்? கிளீன் பண்ணிடும், வெளியேற்றிடும். அந்த இம்யூனிட்டி பவர் நல்லது, அது ஆக்டிவா இருக்குன்னு அர்த்தம். ஜுரம் வருதுன்னா என்ன? வெள்ளை அணுக்கள் என்னவா இருக்குது? ஆக்டிவா இருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த ஜுரம் நல்லது. அதே மாதிரி உபத்திரவம் நல்லது. வசனம் சொல்லுது, நான் உபத்திரவப்பட்டது நல்லது. அதனாலே அப்ப அந்த எரிகோ நமக்கு தேவை. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், அந்த உபத்திரவத்தில் நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள், தோல்வி அடைய மாட்டீர்கள். அந்த வனாந்தரத்தில் நீங்கள் மரிக்க மாட்டீர்கள். செங்கடல் உங்களை விழுங்காது. உங்களை கிராஸ் பண்ண வைப்பதற்கு கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். கர்த்தர் சில நேரத்தில் அனுமதி கொடுக்கிறார். சில பிரச்சனை வருது, சில போராட்டம் வருது, சில உபத்திரம் வருது, கர்த்தர் கொடுக்கிறாரு. இன்னைக்கு கடைசி காலத்துல என்ன ஆக்கிட்டாங்க? உங்களை எரிகோவே கிடையாது, பிரச்சனை கிடையாது, போராட்டம் கிடையாது, கவலைப்படாது, அதெல்லாம் ஒண்ணுமே ஆகாது. அப்படி வந்துச்சுன்னா உடனே நீ பாவம் செஞ்சிருக்கிற. அதனாலதான் சரி, பட்டணம் தோறும் பவுல் அடிக்கப்பட்டாரு, பாவம் செஞ்சாரா? தீமோத்தேயுவுக்கு வியாதி வந்துச்சு, பாவம் செஞ்சாரா? நம்ம சொல்ல முடியுமா? பவுல் எழுதுறாரு, கொஞ்சம் திராட்சை ரசத்தை குடிப்பா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கப்பா. அவர் என்ன பண்ணணும்? அக்கிரமத்தின் மிகுதினால் உனக்கு பாவம் வந்திருக்கிறது, அப்படித்தானே சொல்லணும். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, சில நேரங்களிலே கர்த்தர் சில காரியங்களுக்கு நம்மளை அனுமதி கொடுக்கிறார். வாழ்க்கையில சில சூழ்நிலைகள் வரும், சில மக்களை பார்க்க வேண்டி வரும்.
அதுதான் நல்லது, இல்லாவிட்டால் கஷ்டம். இப்போ இவரை எடுத்துக்கோங்க, மோசே எடுத்துக்கோங்க. வசனம் சொல்லுது, அவன் இனி வரும் பலனை அனுபவிக்கிறதுக்கு தேவ ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிக்க தெரிந்து கொண்டான். அந்த துன்பத்தை அனுபவிக்கிறதுனால ஒரு பலன் வருகிறது எனக்கு, அதன் மேல் நோக்கமாகி அவர் வாலண்டியரா ஏத்துக்கிறாரு. நமக்கு சில நேரத்தில் கர்த்தர் அனுமதி கொடுக்கிறாரு. சில ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் வரும், அதை ஃபேஸ் பண்ணுங்க. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், அதில் நீங்கள் விழுந்து போக மாட்டீர்கள், அதை நீங்கள் ஜெயிப்பீர்கள். ஜெயிக்கிற பலனை கர்த்தர் தருவார். ஏன்னா வசனம் சொல்லுது, திராணிக்கு மிஞ்சி நம்ம என்ன செய்யப்படுவதில்லை, சோதிக்கப்படுவதில்லை. சில நேரங்கள் அப்படி கொடுப்பார் ஆண்டவர், அந்த உபத்திரவத்துக்கு நேரம் கடந்து போவார். கவனிச்சுக்கொள்ளுங்க, பல நேரங்களில் கர்த்தர் நம்மளை உபத்திரவத்துக்கு நேரம் நடத்துவார். அது ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் இருக்கதான் செய்யும், ஒன்றும் செய்ய முடியாது. அதை தூக்கி ஆண்டவர் கொடுக்கிறார். ஆனால் எரிகோவை தாண்டி தான் வர வேண்டும். அடுத்து எரிகோ தாண்டி அவர் எங்க போறார் பாருங்க, வாசிங்க பார்ப்போம். பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவே, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். கடைசியா எங்க அனுப்புறாரு? இது பிசிக்கல் வார்ஃபேர். ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் வந்தது உண்மை, உங்க கண்ணுக்கு தெரியாது, போராட்டம் வந்தது, எல்லாம் உண்மை. அந்த வாசிச்சொல்லியா ரோமர் நிருபத்துல முதல்ல 2வது தேவ தூதர்களானாலும் அதெல்லாம் இருந்துச்சுல்ல, அதுக்கு முந்தின வசனம் என்ன சொல்லுது? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நாசமோசமோ, பட்டயமோ. இது ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேரை தாண்டி ஒன்று இருக்கு, பிசிக்கல் வார்ஃபேர். இந்த பிசிக்கல் வார்ஃபேர் அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க நிலைமையில இருக்கும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது. ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் ஒரே மாதிரி இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனா பிசிக்கல் வார்ஃபேர் ஒருத்தருக்கும் அந்த யுத்தம் வேற வேற மாதிரி இருக்காம். எல்லாருக்கும் பசி இருக்காது. ஒருத்தருக்கு பசி இருக்கும், ஒருத்தருக்கு பசி இல்லாததே பிரச்சனையா இருக்கும். அவருக்கு பசி இல்லாதது பிரச்சனையா இருக்கும். ஒரு சிலருக்கு வியாதி இருக்கும், ஒரு சிலருக்கு கடன் தொல்லை இருக்கும். இதெல்லாம் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். பிசாசுடைய நோக்கமே உங்களை என்ன செய்வது? உங்களை வீழ்த்துவது. அதுக்கு பேர் தான் டெம்டேஷன். ஆனா கர்த்தர் சோதனைக்கு அனுமதி கொடுக்கிறார், அது நோக்கம் என்ன? உங்களை அடுத்த கட்டத்துக்கு உயர்த்துவது. இப்ப யோபுவை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார்ல, யோபுவை பத்தி சொல்றாருல பிசாஸ்ட, அவனை போல உத்தமனும் சன்மார்க்கும் நீதிமான் ஒருவனும். இப்ப ஏன் இவரா வாலண்டியரா போய் பிசாஸ்ட கேட்கிறாரு? பிசாசு கேட்கல, இவரா கேட்கிறாரு. யோபுவின் மேல் கண் வைத்தாயோ அப்படின்னு உடனே அவன் சொல்றான், அவன் விருதாவாமை சேவிக்கிறான். சரி, இப்போ ஏன் இந்த டெஸ்ட் இவரே ஆரம்பிச்சு இவரே முடிக்கிறாருன்னா, யோபுவை கர்த்தர் அடுத்து 2 மடங்கு ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அந்த ஆசீர்வாதத்துக்கான உயர்வது, டெம்டேஷன் கிடையாது. ஆனால் இப்போ தாவீதுக்கு பத்சபால் விஷயத்துல வருதுல்ல, அது டெம்டேஷன், டெஸ்டிங் கிடையாது. கர்த்தர் இந்த மாதிரி டெஸ்டிங் பண்ண மாட்டாரு. இங்க யோபுக்கு அவரா தான் அனுப்புனாரு, நீ போய் அவனை தொடு, அடி, என்ன வேணா பண்ணிக்கோ, ஜீவனை தப்ப விடு அவர் சொன்னாரு. இங்க பத்சபால் விஷயத்துல அவர் ஒண்ணுமே சொல்லலையே. இன்னைக்கு நிறைய பேர் டெஸ்டிங்க்கும் டெம்டேஷனுக்கும் டிஃபரன்ஸ் தெரியாம இருக்கான். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, கர்த்தர் சோதனைக்கு அனுமதி கொடுக்கிறார் என்றால் உன்னை உயர்த்த போகிறார்னு அர்த்தம். நீங்க ஒண்ணுமே செய்யல, ஆனா உங்களை சுத்தி ஒரு உபத்திரம் ஒண்ணு உருவாகுது. அது நோக்கம் என்னன்னா, கர்த்தர் உங்களை உயர்த்த ஆரம்பிச்சிட்டாருன்னு அர்த்தம். அதே நேரத்துல வீழ்ச்சி கொஞ்சம் இருக்கும். கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை, இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் கர்த்தர் கொடுக்கறது கிடையாது, நம்மளா செல்ஃப், நம்மளா ஏற்படுத்தி கொள்றது. அப்ப இந்த இடத்துல நீங்க பிசிக்கலி ஒரு யோர்தானை கிராஸ் பண்ண வேண்டி வரும். அதான் யோர்தானுக்கு நேராக வருகிறான். அந்த யோர்தான் என்பது எதை குறிக்கிறது? பிசிக்கல் ப்ராப்ளம். அது எது வேணாலும் இருக்கலாம், பணத்துல இருக்கலாம், அல்லது வியாதியில இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஏதோ ஒன்று வரும். சிலர் சொல்லுவாங்க, இல்லைங்க அது வியாதி வந்துச்சுன்னா ஏதோ பாவம் தான் காரணம். அப்படிலாம் இல்லை, அந்த மாதிரிலாம் இல்லை. இப்போ யோபுக்கு தலை முதல் கால் வரைக்கும் என்ன வந்துச்சு? பரு வந்துச்சு. அதனால நம்ம என்ன சொல்ல முடியும்? அவன் பாவின்னு சொல்ல முடியுமா? இல்லை. சில நேரங்களில் சில எதிர்ப்புகள் வரும், ஸ்பிரிச்சுவலி வரும். அதை முழுசா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, அதை அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சில நேரத்தில் சிலர் அனுபவிப்பாங்க, அவங்களால என்ன செய்ய முடியாது, எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஏன் ஆண்டவரை, எதனால? கேள்விக்கு பதிலும் இருக்காது. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், அந்த யோர்தான் ஒரு நாள் பிளக்கும். அதன் நடுவிலே நீங்களும் நானும் நடந்து போவோம், கடந்து போவோம். யோர்தான் நம்மை ஒன்றும் செய்யாது. யோர்தான் எப்பவுமே எப்படி வரும் தெரியுமா? மேல இருந்து கீழே வரும்பாங்க. யோர்தான் ஃப்ளோ எப்படி மேல இருந்து கீழே ஃப்ளோ வரும்பாங்க. அதை அடிச்சுக்கிட்டு வருமா. ஆனா அந்த ஆசாரியில போய் நின்னவொன்னா அது என்ன பண்ணுச்சா? ஒரு இடத்துல நின்னுச்சு அப்படிம்பாங்க. அந்த மாதிரி தான் உங்களுக்கும் எனக்கும் அந்த இடத்துக்கு போகும் பொழுது கர்த்தர் அதை பிரித்து விடுவார், வழி ஏற்படுத்துவார். வழியே இருக்காது. அதான் கடைசி தடை. எடுத்துக்கொள்ளப்படுகிற இடத்துக்கு நீங்க வந்துட்டீங்க. அந்த யோர்தானுக்கு அப்புறம் தாண்டி வந்த உடனே எடுத்துக்கொள்ளப்படுதல் தான். அதுக்கப்புறம் வேற இடமே இல்லை. அப்படிதான் வசனம் சொல்லுது. கில்காத்துல ஆரம்பிச்சேன், அடுத்து அங்க பெத்தேலுக்கு வந்தேன், பெத்தேல இருந்து எரிகோக்கு வந்தேன், எரிகோல இருந்து இப்ப எங்க வந்திருக்கிறேன்? யோர்தானை கிராஸ் பண்ணிட்டேன். இனி நான் போக வேண்டிய இடம் ஒன்றுமில்லை. அடுத்து நான் மேகத்தில் ஏறி பரலோகத்துக்கு, சுழல் காற்றில் ஏறி பரலோகத்துக்கு போக வேண்டும்.
அப்ப இந்த 4வது இடம் வெரி இம்பார்ட்டன்ட். உலக பிரச்சனை ஒன்று வரும், ஏதோ ஒரு போராட்டம் வரும். அந்த போராட்டத்துக்கு நடுவில் உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் ஒரு வழியை ஆயத்தம் பண்ணுவார். நீங்க ஆரம்பிக்கும் போது செங்கடல், முடிக்கும் போது யோர்தான். இஸ்ரவேல் ஜனங்க ஆரம்பிக்கும் போது செங்கடல், முடிக்கும் போது யோர்தான். அங்கே அதுவும் வழிவிட்டது, இங்கே இதுவும் பிரிந்து நின்றது. யோசித்து பாருங்க, யோர்தான் நதியோ பெரிய செங்கடலோ எதுவும் உங்களையும் என்னையும் தடுக்க போகிறதில்லை. இந்த பிரயாணம் ஜெயத்துடன் முடியும். உங்களை என்னையும் கர்த்தர் கொண்டு போய் பரலோகத்திலே சேர்ப்பார். அதுல மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா விசுவாசத்தை துவக்கினவர் முடிக்கவும் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். அவ்வளவுதான், பினிஷ்ட். அது ஆண்டவர் செய்வார். ஆனா நடுவுல இந்த இடங்கள் எல்லாம் நீங்க கிராஸ் பண்ணணும். முதல்ல கில்கால் என்பது உடன்படிக்கைக்கு அடையாளமாய் இருக்கிறது. அடுத்து பெத்தேல் என்பது தரிசனத்துக்கு அடையாளமாய் இருக்கிறது. அதுக்கு அடுத்து எரிகோ என்பது ஆவிக்குரிய போராட்டத்தின் அடையாளமாய் இருக்கிறது. அடுத்து யோர்தான் என்பது உங்களுடையதான உலக பிரகாரமான பிசிக்கல் போராட்டத்துக்கு அடையாளமாய் இருக்கிறது. இதை நீங்க கிராஸ் பண்ணி வெளியே வந்தீங்கன்னா வானம் திறந்திருக்கும். நீங்க சுழல் காற்றில் ஏறி பரலோகத்துக்கு போயிட்டே இருக்கலாம். அல்லேலூயா. ஒருவேளை இந்த 4 இடத்துல நீங்க எதுல வேணா இருக்கலாம். இப்பதான் நாங்க உடன்படிக்கைக்குள்ள வந்திருக்கிறோம் அப்படின்னா அடுத்து நீங்க தரிசனத்துக்குள்ள வரணும். உங்க தரிசனம் பரலோகத்துக்கு போகிறதாய் மட்டும் இருக்கணும். அந்த தரிசனத்துக்குள்ள இப்ப நாங்க வந்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு எரிகோவும் யோர்தானும் வந்தாலும் கவலைப்படாதிருங்கள். ஜெயம் கொடுக்கிற தேவன் முன்பாக போகிறார். இதே யோர்தான இயேசுநாதர் முங்கி எஞ்சிருக்கிறாரு. இதோ எரிகோக்கு போய் சகைவை கர்த்தர் கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. நீங்க போகாத எந்த இடத்துக்கும், தான் போகாத எந்த இடத்துக்கும் இயேசு உங்களை என்ன செய்யல, அனுப்பல. எல்லா இடத்துக்கும் இயேசு போயிட்டு தான், அவர் தாமே நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு போயிட்டு தான் கர்த்தர் உங்களை என்னையும் அழைத்து கொண்டு போகிறார். நமக்கு முன்பாக ஒருவர் போகிறார். அவர் நமக்கு ஜெயம் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபம் பண்ணலாமா நம்ம தேவ சமூகத்துல? ஆவிக்குரிய பிரயாணம் என்பது உன்னதமான ஒரு பிரயாணம். இந்த பிரயாணத்துல ஒண்ணு மட்டும் நிச்சயம் நமக்கு தெரியும், நான் மடிந்து போகிறதில்லை, நான் விழுந்து போகிறதில்லை. நான் நிறைய கிராஸ் பண்ணுவேன். இங்க இருக்கிற யார வேணாலும் கேளுங்க, ஊழியக்காரங்களை கேளுங்க, அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கிராஸ் பண்ணி வந்திருக்காங்கன்னு கேளுங்க. கர்த்தரோடு கூட உடன்படிக்கை போட்டு தரிசனத்தோடு கூட வந்தவங்க தான் அவங்க எல்லாரும். ஆனா அவங்க வாழ்க்கையில எத்தனை எரிகோ வந்துச்சுன்னு கேளுங்க. மனமடுவாக்குற காரியங்கள் எத்தனை வந்துச்சு, சோர்ந்து போகிற காரியங்கள் எத்தனை வந்தது. போதும் கர்த்தாவே நான் சாகுறேங்கிற இடத்துக்கு எத்தனை பேர் வந்துட்டோம். இனி என்னால முடியாத ஆண்டவரேங்கிற இடத்துக்கு எத்தனை பேர் வந்தோம். ஆனா கர்த்தர் ஒண்ணு மட்டும் சொன்னாரு, எழுந்து நட. நீ பண்ண வேண்டிய தூரம் அதிகம், நீ போக வேண்டிய பிரயாணம் வெகு அதிகம். நீ படுக்கிறதுக்காக அழைக்கப்படவில்லை, எரிகோவை கண்டு பயப்படுவதற்காக நீ அழைக்கப்படவில்லை, எரிகோவை தாண்டி போவதற்காக நீ அழைக்கப்பட்டாய். எரிகோவை தாண்டணும். அந்த எரிகோ இனி இடியாது, இனி அந்த எரிகோ இடியாது, இருக்கும். ஆனா கர்த்தர் சொல்றாரு, அது உன்னை தடுக்காது. அது உள்ள மனுஷர் எப்படியாவது உன்னை ஜெயிக்கணும்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா ஒண்ணு மட்டும் கர்த்தர் சொல்றாரு, அந்த மனுஷர் இருப்பாங்க, அந்த பிரச்சனை இருக்கும். ஆனா அதுக்கு நடுவுல நீ ஜெயத்துடன் கடந்து போவாய். யாரும் உன்னை எதுவும் செய்ய முடியாது. நீ பூமியை விட்டு பரலோகத்துக்கு போகும்போது வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகள் உன்னை எப்படி ஒன்றும் செய்ய முடியாதோ அதே மாதிரி இந்த பூமியில இருக்கிற ஆவிகளும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள், அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணி இருக்கிறீர்கள். அவரை ஒரு நாளும் கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். சில நேரங்களில் யோர்தானை போல உபத்திரவங்கள் வரும், உங்களை சூழ நிற்கும், பெரும் வெள்ளமாய் பாயும். அந்த பக்கம் போகவே முடியாது, இதுக்கு மேல என்னால அந்த பக்கம் போக முடியாது அப்படின்னு சொல்ற இடத்துக்கு நீங்க வருவீங்க. கர்த்தர் சொல்றாரு, உன் சால்வையை எடுத்து அடி, உனக்கு கொடுத்திருக்கிற வல்லமையை உபயோகப்படுத்து, உனக்கு கொடுத்திருக்கிற அத்தாரிட்டியை யூஸ் பண்ணு. அந்த தடைகள் எல்லாம் பிரியும், அவைகளுக்கு நடுவிலே உனக்கு ஒரு வழி கிடைக்கும். கோணல அவைகளை செவ்வையாக்குகிறவர் உங்களுக்கு முன்பாக கடந்து போகிறார். வழி இதுவே என்று காண்பிக்கிறவர் உங்களுக்கு முன்பாக கடந்து போகிறார். அந்த வழியிலே உங்களை நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். நிச்சயம் நமக்கு ஒரு விசுவாசம் உண்டு. நிச்சயம் நீங்களும் நானும் சுழல் காற்றில் ஏறி பரலோகத்திற்கு போவோம். யாரும் அதை தடுக்க முடியாது.
உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். அனாதி தீர்மானத்தின்படி உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே உங்களை தெரிந்து கொண்டார். எனவே நீங்கள் கைவிடப்படுகிறதில்லை, மடிந்து போகிறதில்லை, தொலைந்து போகிறதில்லை, வனாந்தரத்திலே உங்களை அழிந்து போகிறதில்லை. நீங்கள் சுழல் காற்றில் ஏறி பரலோகத்திற்கு போகிறவர்களாய் காணப்படுவீர்கள். ஒப்பு கொடுப்போமா? நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம். நாங்கள் கடந்து போகிற ஒவ்வொரு நிலையிலும் நீர் கூட இருந்து நடத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். உடன் இருந்து நடத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். விழாதபடி கர்த்தர் நீர் எங்களை பாதுகாக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய மகிமை மூடிக்கொள்ளட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.